மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு சென்னை சில்க் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் உள்ள கீழக்கரை கிராமத்தில் சுமார் 62 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க உள்ளார். அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து களத்திலிருந்து தெரிவிக்கிறார் செய்தியாளர் லதா. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பெயர் போன மதுரை மண்ணில் பார்த்தோம் என்றால் ஜல்லிக்கட்டு அரங்கமானது இன்று திறக்கப்பட இருக்கிறது. சுமார் 62 கோடி மதிப்பீட்டில் 67 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக மதுரை அதாவது அலங்காநல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட கீழக்கரை கிராமத்தில் மலை அடிவாரத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியில் இந்த அரங்கமானது அமைக்கப்பட்டு இருக்கிறது. கலைஞரினுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திறக்கப்படக்கூடிய இந்த அரங்கிற்கு பார்த்தோம் என்றால் கலைஞர் நூற்றாண்டு ஏர் தழுவுதல் அரங்கம் என்ற பெயரானது வைக்கப்பட்டு இருக்கிறது. பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளானது இந்த அரங்கில் செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக அந்த பிரம்மாண்டமான அந்த வாடிவாசல், அதே போல ஒரே நேரத்தில் 5000 பார்வையாளர்கள் வரை அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதிகள், குறிப்பாக அந்த பார்வையாளர்களுக்கு என்று 3 அடுக்குகள் கொண்ட அந்த பார்வையாளர்கள் மாடம், அதே போல விஐபிகளுக்கு என்று தனி கேலரிகள், அதே போல வீரர்களுக்கான மருத்துவ முகாம்கள், காளைகள் நிறுத்தி வைக்க என்று தனி இடம், அதே போல மாடுபிடி வீரர்கள் தங்குவதற்கு ஓய்வு அறை, அதே போல பார்த்தோம் என்றால் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான அந்த மருந்தகங்கள், அதே போல ஜல்லிக்கட்டினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையிலான அருங்காட்சியகங்கள், அதே போல நூலகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளானது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் பார்த்தோம் என்றால் இந்த அரங்கை சுற்றிலும் தோட்டங்கள், புல்வெளிகள் என பார்ப்பதற்கே ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி போல் இந்த இடமானது ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் இந்த அரங்கை திறந்து வைத்து ஜல்லிக்கட்டு போட்டியையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்த்தோம் என்றால் 500க்கும் மேற்பட்ட அந்த காளைகள், அதே போல 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் ஒருபுறம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக உள்ளேயே மருத்துவ மையங்கள் இருக்கிறது. அதே போல பார்க்கிங் வசதிகள், தாராளமாக பார்க்கிங் வசதி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் போக்குவரத்து நெரிசலும் வெகுவாக குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு வசதி என்பது 100% உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. இப்படி பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களோடு கூடிய அந்த அரங்கினை, அந்த ஜல்லிக்கட்டு அரங்கினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் திறந்து வைத்து ஜல்லிக்கட்டு போட்டியையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.